ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டீ கடையில் கிடைக்கிற கஜராங்கிற ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது சில ஊரில் ஆட்டுக்கால் கேக்கு, வெட்டு கேக்குன்னு நிறைய பேரில் சொல்லுவாங்க. இதுக்கு நான் அரை கப் அளவு சுகரை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிறேன். இது கூடவே 3 ஏலக்காயும் சேர்த்து நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இதை நான் பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது கூட நான் 2 முட்டை சேர்த்துக்கிறேன். 2 முட்டையை இந்த சுகர் கூடயே சேர்த்து நல்லா இப்போ முட்டையை சேர்த்துட்டேன். இதையும் சேர்த்து நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இந்த மாதிரி அரைச்சி எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. இப்போ கஜரா செய்கிறதுக்கு நான் இந்த கப்பால் 1 கப் அளவு மைதா மாவை ஒரு பவுலில் சேர்த்து வச்சுருக்கேன். இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க. வறுத்த ரவை இல்லை வறுக்காத ரவை எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். 1/4 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறேன். இது கூடவே தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கோங்க. நான் 1/2 ஸ்பூன் போல் சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட நம்ம அரைச்சி வச்சுருந்த முட்டையும் சுகரையும் சேர்த்த பேஸ்ட்டை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த முட்டை சுகரான அந்த பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதோ சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பத்தலை அப்படின்னா கொஞ்சமாக பாலோ இல்லை தண்ணியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் மாவு நல்லா பிசைஞ்சிட்டேன். நான் சேர்த்த அளவுகளில் எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. நான் தண்ணி பால் எதுவுமே சேர்க்கலை. இது சரியாக இருக்குது. எனக்கு ரவை சேர்த்துருக்கிறதுனால இது நல்லா இன்னும் ஊறி வரணும். ஒரு 10 மினிட்ஸ் போல் ஊறட்டும். அதுக்கப்புறம் பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இது நல்லா ஊறி வந்துருச்சு. இப்போ இதில் கையில் லைட்டாக எண்ணெயோ இல்லை கீயோ அப்ளை பண்ணிக்கோங்க. இதுலேருந்து கொஞ்சமாக மாவு எடுத்துட்டு இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணிக்கோங்க. ரவுண்ட் பண்ணிவிட்டு ஒரு கத்தி வச்சு லைட்டாக இப்படி ஒரு வெட்டு போட்டுருங்க. அவ்வளோதான். இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ கஜராலாம் பொரிக்கிறதுக்கு ரெடியாக இருக்குது. ஆயிலும் நல்லா ஹீட்டாக இருக்குது. ஆயில் நீங்கள் சேர்த்துக்கும் போது சூடாக இருக்கணும். சேர்த்ததுக்கப்புறம் மிதமான சூட்டுக்கு மாற்றிக்கோங்க. எல்லாம் மேலே கரிஞ்சிரும், உள்ளே வேகமாக ஆகிடும். இப்போ நம்ம எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா உள்ளே சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கேப்பை விட்டே சேர்த்துக்கோங்க, வேகட்டும். இப்போ ஒரு சைடு வெந்துட்டு திருப்பி விட்டுக்கலாம். அது நல்லா வெந்துருச்சு. ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். பாருங்க, இதை உடச்சி காமிக்கிறேன். எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக இருக்குது அப்படின்னு. மேலே நல்லா கிறிஸ்பியாக, உள்ள நல்லா சாஃப்டாக, சாப்பிட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். நான் போடுற ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.